நாடாளுமன்ற தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சிகள் இடையே 4 முனை போட்டி நிலவுகிறது. இதில் திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதே கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது. ஆனால் எதிர்கட்சியான அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம், SDPI போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அதே போல பாஜக கூட்டணியில் OPS, அமமுக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட சிறிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை என தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போது தென் சென்னை தொகுதியை காங்கிரஸ் கட்சி கேட்டதாக கூறப்படுகிறது. மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு வந்தாலும் தென் சென்னை தொகுதியை கொடுக்க திமுக தயாராக இல்லையாம். தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னையில் மீண்டும் திமுகவே போட்டியிட திட்டம் எனவும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.